தொழில் கடன் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் தொழில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கானதான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் கடன் வாங்குறதுக்கு ஒரு சில மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு இருக்கணும். என்னென்ன பேங்க் செக் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த லோனுக்கான விஷயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்கணும். இதுதான் என்னுடைய தொழில் அப்படிங்கிறது பேங்க்கு புரியணும். அது ஜிஎஸ்டி மினிமம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இந்த தொழில் மூலியமா எனக்கு இந்த வருமானம் வருது அப்படிங்கிறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அதுல அவைலபிள் பேலன்ஸ் இருக்கணும், டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும். அந்த டிரான்சாக்ஷன்ல பிசினஸ்க்கான டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கணும். அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி வாங்கின லோனு நான் கரெக்டா கட்டியிருக்கேனா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இந்த பழைய லோன் வந்துட்டு நான் கரெக்டா கட்டல அப்படின்னா லோன் வந்துட்டு புதுசா வாங்குறது கஷ்டம். பழைய லோன் ட்ராக் கரெக்டா இருக்கணும். ஐ மீன் சிபில் வந்துட்டு ஒரு 700க்கு மேல இருக்கணும். அதுக்கு அடுத்தது விண்டேஜ் பார்ப்பாங்க. எத்தனை வருஷமா இந்த இடத்துல நம்ம தொழில் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் பார்ப்பாங்க. இது எல்லாமே இருந்தது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வரைக்குமே நீங்க லோன் வாங்கலாம், எந்த ஒரு கோல்ட்ராலும் இல்லாம. உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேல தெரியுற QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணுங்க. 2 கொஸ்டின் தான் கேட்கும். உங்க பேரு, கான்டாக்ட் நம்பரு, என்ன லோன் கேட்கும், அதை மட்டும் முடிச்சு கீழே சப்மிட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுக்கான அமௌண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம்.